காலையில் ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்றலாம். ராகி தோசை, பீனட் சட்னி. பீனட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்சர் ஜாரில் வேர்க்கடலை, புளி, காஞ்ச மிளகா, பூண்டு போட்டு மைய அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு காரமும் உப்பும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. சட்னியோட கன்சிஸ்டன்சியை தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் பொரிஞ்ச பிறகு அதை சட்னியில் போட்டு கலக்கிட்டிங்கன்னா பீனட் சட்னி ரெடி ஆகிடும். ராகி தோசைக்கு மாவு எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு யானத்தில் 3 கப்பு ராகி போட்டோன்னா 1 கப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா கழுவிட்டு 2-3 தடவை கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. மிக்ஸி கிரைண்டர் 2த்தில் எதில் வேணால் அரைச்சிக்கலாம். உப்பு போட்டு அரைச்சி 6 to 8 மணி நேரம் புளிக்க வச்சு முன்னாடி நாளே வச்சிட்டிங்கன்னா காலையில் தோசை ஊற்றிக்கலாம். கஞ்சி குடிக்காத பசங்க கூட ராகி தோசையை விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ரோஸ்ட்டாக வரும். பெரியவங்களுக்கு இட்லியும் செஞ்சுக்கலாம். மல்லாட்டை சட்னியும் ராகி தோசையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இருக்காத சத்தே ராகி தோசையில் நம்மளுக்கு வேண்டிய ஃபைபர், கால்சியம், அயன் எல்லாமே கிடச்சிரும். பீனட் சட்னியில் ப்ரோட்டீன் இருக்குது. இது ஒரு ஃபுல் பேக் ஆன மீல் மாதிரி ஆகிடுது. இது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது, சுகர் இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லது. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங்.